எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மம் பூரம் 2026 ஜூலை மாத ராசி பலன்கள். சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க? அதாவது நட்சத்திராதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் ராசிக்குள்ள கேதுவோட சேர்ந்திருக்காருங்க. லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் சூரியனோட ராசிநாதனோட இணைஞ்சிருக்கார். சரிங்களா? நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். சரிங்களா? குறிப்பாக இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் நல்லாவே இருக்கும். சரிங்களா? காசு தேவைப்படும் போது கண்டிப்பாக கையில் காசு வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் கடன், நோய், எதிரி இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் மிகைப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதாவது கடனை கொடுக்கும், ஹெல்த் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பாக கொடுத்து ஜெயிப்பீங்க அதில். சரிங்களா? அதே மாதிரி தொழில் செய்கிறவனுக்கு செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கண்டிப்பாக அதிகரிக்கும். தொழிலை வந்து விரிவுபடுத்துவீங்க. அதே மாதிரி வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக கைகூடி வருதுங்க. குறிப்பாக இடமாற்றத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, ஆனால் எனக்கு கம்பெனி செட் ஆகலை, நான் ஒரு வேறு கம்பெனிக்கு பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் ஆகலான்னு இருக்கேன், முயற்சி பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக கை கொடுக்கும். அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், இங்கே க்ரீன் கார்டு கிடைக்குமா, இங்கேயே செட்டில் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கோச்சார ரீதியாக வழிவிடும். சுயஜாதத்தில் அந்த அமைப்புகள் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம் ரெண்டுமே குருனுடைய பார்வைக்குள்ளே வரதுனால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸ்டடீஸ் வைஸ் நல்ல க்ரோத், நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வாழ்க்கையில் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் லோனுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் கிடைச்சிருக்காது, இப்போ கிடைக்கும். சரிங்களா? கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்குறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனங்கள் அமைச்சுக்கிறது, இது போன்ற விஷயங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் கை கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க. இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் மூலமாக, சொந்த பந்தங்கள் மூலமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். சரிங்களா? ஏன்னா 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் லாபஸ்தானத்தில் வலுத்திருக்கார். எந்த ஒரு பாபர்கள் தொடர்பும் இல்லை. சூரியன் ராசிநாதன் சேர்ந்திருக்கார், அது தவறு கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த காலகட்டம் குடும்பத்தால் உங்களுக்கு ஆதாயங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் ராசிக்குள்ள கேதுவோடு சேர்ந்திருக்கார். எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட வழியில் பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திப்பீங்க. சரிங்களா? குறிப்பாக காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த காதல் வாழ்க்கையில் மனக்கசப்புகள் வந்து போகும், பிரச்சனைகள் வரும். சரிங்களா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல ராகு, 7ஆம் அதிபதி 8ல் மறைகிறார். அப்போ மனைவி வழியில், கணவன் வழியில் உங்களுக்கு செலவுகள், விரயங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் அதிகரிக்கும், ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க. நிறைய பேர் இந்த மாதத்தில் குடும்பத்தோட சுற்றுலா கூட போயிட்டு வருவீங்க. சரிங்களா? ஆன்மீக சுற்றுலா மாதிரி கூட போயிட்டு வருவீங்க நிறைய பேர். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தை வலுத்து பார்க்குறார். 10லேருந்து 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். சிறப்பு தான். என்ன ஒரு விஷயம்னா வேலை ரீதியாக கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும், பொறுப்பு அதிகப்படுத்தும். நிறைய உங்களை வந்து கொஞ்சம் டாஸ்க் அதிகமாக இருக்க இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து வேலை செய்கிறதுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆயினும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகரிக்கும், டென்ஷன் அதிகரிக்கும், பதட்டம் அதிகரிக்கும். மேலும் மூத்த அதிகாரிகள் கிட்ட ஒரு அவப்பெயர் அப்படின்றத கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரிங்க? ஏன்னா 10ஆம் அதிபதி கேதோடு இணையறார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனோட, பதற்றத்தோட, ஒரு மாதிரி பிடிக்காத ஒரு சூழ்நிலையோடு இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். என்னடா இது வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பீங்க. சரிங்களா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போயாகணும், விட்டு கொடுத்து போயாகணும். சரிங்களா? அதே மாதிரி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வழியில் பழுதுகள் ஏற்படும். சரிங்களா? அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமாயிட்டு இருக்கு அப்படின்னு தற்போது கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா பாக்கியாதிபதி வலுவாக தான் இருக்கார். சரிங்களா? கண்டிப்பாக அந்த பாக்கியம்ன்ற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும்.
திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நீங்கள் எடுத்து மேம்படுத்தி செய்யலாம். சரிங்களா? அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சக்திக்கு ஏற்ப மாதிரி கடன் வாங்குங்க. அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க. அளவுக்கு மீறி சுமை ஏற்றும் போது வாகனம் வந்து மண்ணில் புதைய தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களோட சக்தி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்குங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்காருங்க. என்னதான் என்ன சொல்கிறதுங்க, குரு பார்வையில் சனி வந்தாலும் கூட ஒரு விதமான ஒரு மனக்கவலை, ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு என்னடா நமக்கு இன்னும் இது கிடைக்காமே இருக்கே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக சனி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் கஷ்டங்கள் குறையும், வேதனைகள் குறையும். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு கவலை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? ஸோ இந்த மாதம் முதல் பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க. 2வது பகுதியில் செலவுகள், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.